ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பிரவீன். நாம இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் எப்பயும் போல போன வீடியோக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். அப்புறம் மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல அந்த பெர்செர்க் டீமன் ஸ்குவாடோட வைஸ் கேப்டன் அந்த ஹோட்டலோட மேனேஜரோட கழுத்திலே கத்தி வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்து அவன் யாருன்னு கேட்டு அவனை மிரட்டி இருப்பான். உடனே அந்த மேனேஜர் பைபிளையுமே பயத்துல அவரு தான் இந்த கல்ட்டோட தேர்ட் யங் மாஸ்டர்னு சொல்ல அவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ரெண்டு பேருமே அப்ப இவன் தான் நம்ம டீமன் லார்டோட டிசபலான்னு யோசிச்சு பார்த்துட்டு அவங்களுமே அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க அந்த பெர்செர்க் டீமன் ஸ்குவாட சேர்ந்த வாரியர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவும் அந்த லேடியும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கூட ஸ்டார்டிங்ல ஃபைட் பண்ணவன் மேல உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்குவாடோட வைஸ் லீடர் பையிலுமே அவன் பக்கத்துல இருக்கவன்ட்ட என்ன சொல்றானா, இந்த தேர்ட் யங் மாஸ்டர் குய் பிளாக் ஏஜால பாதிக்கப்பட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரெக்கவர் ஆனதா நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கப்ப அவன் வந்து கண்டிப்பா வீக்கா தான் இருக்கணும். ஒருவேளை அவன் மட்டும் நம்ம ஸ்குவாட் லீடர் கிட்ட ஏதாச்சும் ஒண்ணு தப்பா பேசி அவங்களை கோவப்படுத்தினானா அடுத்த செகண்டே நாம எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிட்டு அவனை அடிச்சு படுக்க போட்டுடலாம். அது மட்டும் இல்லாம இவன் வந்து இந்த கல்ட்டோட ஒன் ஆஃப் த கேண்டிடேட். அப்படி இருக்கப்ப இவன் மட்டும் நம்ம கிட்ட அடி வாங்குறது இந்த கல்ட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுனா கண்டிப்பா இவனால இந்த கல்ட்டில் வெளியே நடமாடவே முடியாதுன்னு இவங்களுமே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கெட்சை போட்டுட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த முட்டா பயலுக்கு தெரியாது நம்ம ஹீரோ எப்படியா போட்டவன்னு. அப்பதான் அந்த லேடியை காட்டுறாங்க. அந்த லேடியுமே நம்ம ஹீரோ கிட்ட இன்னைக்கு வந்து நாங்க இந்த இடத்துல பார்ட்டி பண்ண போறோம்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அப்படி இருக்கப்ப கண்டிப்பா என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயம் உனக்கு தேவைப்படுது, அது என்னன்னு கேட்டிருப்பா. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே நீ வந்து டைரக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்ட, அதனால நான் வந்து சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நான் வந்து உங்ககிட்ட சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அது என்னன்னா பேனல் லா ஹால்ல போயிட்டு நீ டைரக்டா சரணடைஞ்சிரு. அப்படி நீ டைரக்டா அரெஸ்ட் ஆனா மட்டும்தான் உன்னோட தண்டனையை கொஞ்சமாவது குறைப்பாங்கன்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த லேடிலாம் பயங்கரமா கோவமாயிருப்பா. அவளுமே அவளோட பவரை லைட்டா ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து நீ என்ன முட்டாத்தனமா பேசிட்டு இருக்க, நான் இதுக்காக அங்க போய் சரண்டர் ஆகணும், அது மட்டும் இல்லாம நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலன்னு நம்ம ஹீரோ பார்த்துமே சொல்ல, அப்படியா அப்பனா நீங்க எந்த ஒரு தப்புமே பண்ணல, அப்புறம் எப்படி உன்னோட பெர்செர்க் டீமன் ஸ்குவாடோட 1000 கோல்டு காயினையும் தாண்டி நீங்க எப்படி செலவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த லீடர்ல ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறா. அப்பதான் நம்ம ஹீரோவுமே அவனை பார்த்து இந்த கல்ட்டோட மெயின் ஆர்மி ஃபோர்ஸுக்கே வெறும் 800 கோல்டு காயின் தான் அவங்க மாசம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப இந்த பெர்செர்க் டீமன் ஸ்குவாட் இந்த கல்ட்டோட ஒரு சின்ன ஃபோர்ஸ் தான், நீங்க எப்படி 1000க்கு மேல கோல்டு காயினை நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் ஒரு மாசத்துக்கு அப்படின்னு கேட்டிருப்பான். இந்த ஒரு டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அந்த இன்டர்னல் என்லைட்மென்ட் ஃபெசிலிட்டி மாஸ்டர் கொடுத்த அந்த ஒரு சீக்ரெட் ரெக்கார்ட்ல இருந்து படிச்சு தெரிஞ்சிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோவுமே அந்த லேடியை பார்த்து உங்களோட பட்ஜெட்டை தாண்டியுமே நீங்க அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க இந்த கல்ட்டில் இருக்க வேற யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து அளவுக்கு அதிகமான காசை ஏதோ ஒரு காரணத்துக்காக வாங்கிட்டு இருக்கீங்க. அவங்களோட பேர் என்னன்னு மட்டும் நீங்க சொன்னா போதுன்னு நம்ம ஹீரோமே அவங்கள பார்த்து கேட்க நம்ம பையன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த லேடியுமே நான் வந்து யாருகிட்டயுமே காசு வாங்கல, அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்ல, அப்படி இருக்கப்ப நான் எதுக்காக பயப்படணும்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்டுட்டு உன்னோட சரக்குக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து கிளம்பிடுறா. உடனே நம்ம ஹீரோவுமே அந்த லேடியை பார்த்து ஆமா அந்த ஃபோர்த் இங்கிலாந்து உனக்கு கொடுத்த அந்த காசை உன்னுடைய பெர்செர்க் டீமன் ஸ்குவாட்ல இருக்க வாரியர்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே பிரிச்சு கொடுத்துட்டியான்னு கேட்டிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு நிமிஷம் அவெல்லாம் பயங்கரமா ஜர்க் ஆயிடுறான். அப்பதான் அவளுமே நம்ம ஹீரோவை பார்த்து நீங்க முழுசா இங்க இருந்து என்கிட்ட இருந்து வெட்டுக்காய வாங்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டீங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோவும் ஐயோ அப்படியா எனக்கு வந்து ரொம்பவே பயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு சின்ன கல்லை எடுத்து அவளோட வைஸ் லீடர் இருக்க அந்த ஒரு இடத்த பார்த்து அடிக்க ஒரு நிமிஷம் அவையெல்லாம் பயந்து போயிடுறான். இதுல காண்டான அந்த வைஸ் லீடர் பயிலுமே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வரான். அப்புறம் என்ன நம்ம ஹீரோலாம் அவனோட ஃபிஸ்ட் அட்டாக்க லைட்டா கையில தட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோமே அவனோட கையில பவர் லைட்டா கேதர் பண்ணி அவனோட வயிற்றுலயுமே ஒரு அட்டாக் பண்ண அந்த ஒரு அட்டாக்குக்கே இந்த பயப்புல எல்லாம் ஆளு தெரிச்சு போய் செவுத்த யூத்தெல்லாம் உடச்சின்னு விழுவுறான். உடனே நம்ம ஹீரோமே மனசுக்குள்ளார ஒருவேளை அதிகமான இது ஃபோர்ஸ் கொடுத்து அடிச்சிட்டேனானு இவனுமே திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா அந்த பெர்செர்க் டீமன் ஸ்குவாடோட லீடருமே வில்லத்தனமா ஒரு சிரிப்பை போட்டுட்டு இதுக்காக தாண்டா இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவளுமே பயங்கர ஸ்பீடுல நம்ம ஹீரோ பக்கம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிஸ்ட் அட்டாக் பண்றா. இந்த அட்டாக்கோட ஃபோர்ஸ்லயே நம்ம ஹீரோலாம் தரையெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு போய் நின்றுட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோவுமே அவளை பார்த்து பரவாயில்ல இந்த ஒரு அட்டாக் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்பதான் அந்த லேடி இவனை பார்த்து நாங்களே வருஷத்துக்கு ஒரு முறை தான் இப்படி ஒரு பார்ட்டி பண்ணுவோம், அப்படி இருக்கப்ப எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களோட சந்தோஷத்தை நீ கெடுக்க பாப்பேன்னு கேட்க அவ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு உடனே நம்ம ஹீரோவுமே நான் ஒன்னும் உங்ககிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல, உன்னுடைய அந்த முட்டாள் சபார்டினேட் தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை பண்ணா, அதோட மட்டும் இல்லாம உன்னோட பிரைடுக்காக நீ பண்ண கிரைம் எல்லாம் ஒத்துக்காம தேவையில்லாம நீ தான் வந்து என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல அப்பதான் இங்க நடக்கிற சம்பவத்தை எல்லாத்தையுமே அந்த பெர்செர்க் டீமன் ஸ்குவாட சேர்ந்த வாரியர்ஸ் எல்லாருமே மேல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுமே எதுக்காக இப்ப அந்த தேர்ட் யங்லாடும் நம்ம ஸ்குவாட் லீடருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு பேசிட்டு இருக்க அதே சமயம் அந்த பக்கம் அந்த ஸ்குவாட் லீடர் எல்லாம் பயங்கர காண்டுல எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் நீ பேசுவேன்னு நம்ம ஹீரோமே அட்டாக் பண்ண வரா. ஆனா நம்ம ஹீரோலாம் அவ பண்ற அட்டாக்ல இருந்து அசால்ட்டா டாஜ் ஆகிட்டு இருக்கான். இதுல கடுப்பான அவளுமே நம்ம ஹீரோவை பார்த்து குய் பிளாக் ஏஜ்ல
இருந்து இப்பதான் நீ ரெக்கவர் ஆகி வந்திருக்க. அப்படி இருக்கப்ப போயிட்டு குழந்தையாட்டம் படுத்து தூங்கு. தேவையில்லாம என்னோட விஷயத்துல நீ மூக்க நுழைக்காதன்னு சொல்லியிருப்பா. உடனே இவ சொன்னதெல்லாம் கேட்டு கடுப்பான நம்ம ஹீரோமே எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையவே நீ எதிர்த்து பேசுவேன்னு நம்ம ஹீரோமே அவளோட தலையை பிடிச்சி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிஸ்ட் அட்டாக் பண்றான். இந்த ஒரு அட்டாக்கோட ஃபோர்ஸ்ல அவெல்லாம் பறந்து போயிட்டு கதவு கிதவெல்லாம் உடச்சின்னு உழுவுறா. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோலாம் மான்காரத்தை போஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு என்னோட அடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்கறான். நம்ம பயபோல சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவெல்லாம் பயங்கரமா காண்டாயிடுறான். அவளுமே நம்ம ஹீரோ பார்த்து நீ தேர்ட் யங் மாஸ்டராவே இருந்தாலும் சரி உன்னை இன்னைக்கு சாகடிக்கமா விட மாட்டேன்னு சொல்ல இவ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே உன்னால முடிஞ்சதை புடுங்கன்னு நம்ம ஹீரோமே நக்கலா கையை காட்டிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ண அந்த ஃபோர்த் யங்லாட தான் கட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த டாக்டர் பையலுமே அவனை பார்த்து மாஸ்டர் நீங்க அந்த தேர்ட் யங்லாடு பண்ண விஷயத்தை கேள்விப்பட்டீங்களான்னு கேட்டிருப்பான். அவனுமே ஆமா அந்த ஒரு நியூஸை நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டேன். அந்த தேர்ட் யங்லாடு முட்டா பையன் அந்த பெர்செர்க் டீமன் ஸ்குவாட் இன்னைக்கு நடத்துற அந்த ஒரு பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு இவன் போனதை நான் கேள்விப்பட்டேன்னு அவனுமே சொல்லியிருப்பான். அதோட மட்டும் இல்லாம அவன் என்ன ரொம்பவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த ஸ்குவாட் லீடருக்கும் இடையில ஒரு பெரிய விரிசல் அவன் ஏற்படுத்த பாக்குறான்னு இவனுமே சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு அந்த டாக்டர் பையலுமே அப்பனா மாஸ்டர் நான் ஏதாச்சும் பண்ணட்டுமான்னு கேட்க உடனே அந்த ஃபோர்த் யங்லாடுமே அவனை பார்த்து நீ எதுவுமே பண்ண தேவையில்லை. கண்டிப்பா அந்த பார்ட்டில ஒரு பெரிய பிரச்சனை வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. அந்த பெர்செர்க் டீமன் ஸ்குவாடோட லீடரும் ரொம்பவுமே கோவக்காரி. அதோட மட்டும் இல்லாம ரொம்பவுமே வெறி பிடிச்ச ஒரு பொம்பளை. அப்படி இருக்கப்ப இவன் மட்டும் அவளோட பிரைட்ல கைய வச்சானா அவளை தான் அவ ரொம்பவுமே கோவமாயிருவா. அந்த டைம் அவளுக்கு முன்னாடி யாரு இருந்தாலும் சரி கண்டிப்பா அவ அவங்க கூட ஃபைட் பண்ணுவா. அப்படி இருக்கப்ப ஒருவேளை இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல மட்டும் ஃபைட் நடந்துச்சுன்னா ரெண்டு பேருக்குமே பயங்கரமா இன்ஜுரி ஆகும்னு இவனு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா அந்த லேடியை தான் கட்டுறாங்க. அந்த லேடியுமே கையில பவர் எல்லாம் கேதர் பண்ணிக்கிட்டு கிரீன் ஜேடு டீமன் ஆர்ட்ங்கிற ஒரு பவர்ஃபுல்லான லேசர் பீம் அட்டாக்க நம்ம ஹீரோ பார்த்து பண்றான். அந்த அட்டாக்க பார்த்துட்டு நம்ம ஹீரோலாம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அவனுமே அவளை பார்த்து நீ என்ன உண்மையிலுமே முட்டாள் தானா? எனக்கு பின்னாடி அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. நீ பண்ற அந்த அட்டாக் மட்டும் அந்த இடத்து மேல பட்டுச்சுன்னா நிறையவே டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு கத்திக்கிட்டே அந்த ஒரு அட்டாக்ல இருந்து டாஜ் பண்றான். பார்த்தா அந்த அட்டாக் விழுந்து அந்த ஒரு இடத்துல பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஒரு சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம்லாம் அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் வாயில இருந்து நிறைய தெளியுது. உடனே நம்ம ஹீரோவா அந்த ஸ்குவாட் லீடரை பார்த்து அப்பனா சரி அந்த ஃபோர்த் யங்லாடு உனக்கு கொடுத்த அந்த காசை இந்த ரெஸ்டாரண்ட்ல ஏற்படுற டேமேஜுக்கு நஷ்ட ஈட கொடுத்துட வேண்டியதான்னு சொல்ல இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஸ்குவாட் லீடருமே வாய முடுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல மறுபடியும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிஸ்ட் அட்டாக் பண்றான். அந்த ஒரு அட்டாக்ல நம்ம ஹீரோலாம் பறந்து போய் விழுறான். அந்த டைம்னு பார்த்து இவளுமே வேகமா மறுபடியும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ அந்த ஒரு அட்டாக்ல இருந்தெல்லாம் அசால்ட்டா டாச் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் நமக்கே தெரிய வருது இந்த பையப்பல அவளோட பவரை செக் பண்றதுக்காக தான் வேணுனே அவள்கிட்ட அடி வாங்கிட்டு டாச் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அந்த ஸ்குவாட் லீடருமே பயங்கரமா ஜம்ப் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோ மேல ஒரு அட்டாக் பண்ண அந்த ஒரு அட்டாக்ல இருந்து மறுபடியும் நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல எஸ் ஆயிடுறான். அந்த ஒரு அட்டாக்குமே தரையிலுமே போட்டிருக்கும். அந்த அட்டாக்கோட இம்பாக்ட நம்ம ஹீரோவுமே நோட் பண்ணியிருப்பான். உடனே நம்ம ஹீரோவும் அவனோட காலை வச்சு பயங்கரமா கிக் பண்ண பார்த்தா அவளா நம்ம ஹீரோ பண்ண அந்த ஒரு அட்டாக்கா அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கியா. உடனே அவளுமே வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் நான் ஒருத்தான ஒரு ஆப்பனண்ட் கூட சண்டை போடுறேன்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஸ்குவாட்ல இருக்க வாரியர்ஸுமே அவங்க லீடரை பார்த்து ஆனா லீடர் அவர் தேர்ட் யங்லாடு அப்படி இருக்கப்ப இதனால உங்களுக்கு நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருப்பானுங்க. அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த லீடருமே பெர்செர்க் டீமன் ஸ்குவாடோட வாரியர்ஸ் எல்லாருமே நான் சொல்றது கேளுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளோட ப்ரீசியஸான டின்னர் பார்ட்டி இதை யாராச்சும் மோசமாக்க விரும்பினாங்கன்னா கண்டிப்பா அவங்க யாரா இருந்தாலுமே நான் சும்மா விட மாட்டேன். இதனால நான் பேனல் ஹாலுக்கு போக தயாரா இருக்கேன். அதனால நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்களோட பார்ட்டியை நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்ல அவங்க லீடர் சொன்னதை கேட்டுட்டு அவனுங்கெல்லாம் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறானுங்க. அந்த டைம் நம்ம ஹீரோ அந்த பெர்செர்க் டீமன் ஸ்குவாட பார்த்துட்டு இந்த கல்ட்டில இருக்க இந்த ஒரு அலைன்ஸ் என்ன ரொம்பவுமே கவர்ந்து இழுத்துருச்சு. என்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு ஸ்குவாட இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததுலன்னு இவனுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அந்த லீடரை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்தையுமே கவனிக்கிறான். இந்த ஸ்குவாட் லீடர் ஃபைட் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆள் மட்டும் தான் தெரியுது. அது மட்டும் இல்லாம இவங்க எந்த ஒரு தப்பும் பண்ற மாட்டோமே எனக்கு தோணல. அப்படி இருக்கப்ப எதுக்காக இவங்க அந்த ஃபோர்த் யங்லாடு கிட்ட இருந்து அதிகமான காசை வாங்கிட்டு இருக்காங்கன்னு இவனும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம்னு பார்த்து இந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்துட்டு இருக்குதுன்னு கூட தெரியாம நம்ம நரி பயபுல நம்ம ஹீரோ பார்த்து ஹாப்பியா ஓடி வந்துட்டு இருக்க இது வரத பார்த்துட்டுலாம் நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அவனுமே கோல்டி நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஒழுங்கா இந்த இடத்துல இருந்து ஓடி போயிடறான்னு கத்திட்டு இருக்கான். கரெக்டா அந்த டைம்னு பார்த்தா அந்த ஸ்குவாட் லீடருமே அவளோட கையில பவர்லாம் கேதர் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கிரீன் ஜெட் டிமானி டெக்னிக்க நம்ம ஹீரோ மேல அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆயிடுறா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோமே பயங்கரமா கத்திட்டு அவன் என்னோட அன்பான அழகான ஃப்ரெண்டு அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிர போது அவனை நான் ஒரு சேஃபான இடத்துல விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணலான்னு கத்திட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஸ்குவாட் லீடர் எல்லாம் பயங்கரமா காண்டாயிடுறா. அவளுமே என்ன பார்த்தா உனக்கு என்ன இலக்காரமா தெரியுதான்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு அவளுமே அந்த ஒரு அட்டாக் லான்ச்சுமே பண்ணிடுறா. இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல நம்ம நரி பையிலுமே கியூட்டா நம்ம ஹீரோவை பார்த்து ஓடி வந்துட்டு இருக்க அதை பார்த்து பத்திரி போன நம்ம ஹீரோவும் உடனே அவனோட ஹெவன்லி 6 நெட் பவர் டெக்னிக்கோட செகண்ட் ஃபார்மான ஹைப்பர் விஷன் டெக்னிக்கை யூஸ் பண்றான். இந்த ஒரு டெக்னிக்னால நம்ம ஹீரோ பயங்கர ஸ்பீடா மூவ் பண்ணி நம்ம நரி பையிலுமே காப்பாத்திடுறான். இருந்தாலுமே அந்த ஒரு அட்டாக் டைரக்டா நம்ம ஹீரோ மேலுமே விழுந்திருக்கும். இதனால அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பிளாஸ்டுமே ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் பார்த்து அந்த ஸ்குவாட் லீடர்
லீடர்லாம் ஒரு மாதிரி சைக்கோ மாட்டம் சிரிச்சிருப்பா. உடனே அவளுமே அவளோட எல்லா ஸ்குவாட் மெம்பர்ஸுமே பார்த்து இப்பதான் இந்த பார்ட்டி உண்மையிலுமே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு அவ ஸ்குவாட்ல இருக்க ஒருத்தனை கூப்பிட்டு இந்த தேடி எங்களோட தூக்கிட்டு போயிட்டு அவனோட வீட்டுல போட்டுட்டு வாங்கடான்னு சொல்லியிருப்பா. அந்த பயவலையுமே நம்ம ஹீரோ பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு நம்ம ஸ்குவாட் லீடரை பார்த்து மாஸ்டர் எதுக்காக இவனை இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க, இதுக்கப்புறம் இவனால வெளியே தலை கூட காட்ட முடியாதுன்னு நக்கலா சிரிச்சிட்டு இருக்க. அந்த டைம்னு பார்த்து சடனா நம்ம ஹீரோ கண்ணிமிக்கிற நொடியில அவனோட தலையை பிடிச்சி பயங்கர ஃபோர்ஸ்ல தூக்கி வீசி இருப்பான். அவன் போன அந்த ஒரு ஃபோர்ஸுக்கு அங்க நின்னுட்டு இருந்த எல்லாருமே தெரிச்சு போய் உழுவுறாங்க, இன்க்ளூடிங் அந்த லேடியுமே சேர்த்து. அப்பதான் நம்ம ஹீரோமே அவனோட டிமானிக் பவரை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கோல்டியை அட்டாக் பண்ணிட்டு நீ இந்த இடத்த விட்டு உயிரோட போலான்னு நினைச்சு பார்த்திருப்பேன்னு அவனுமே அவனோட பவரை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு பயங்கரமா கத்திருப்பான். கரெக்டா அந்த டைம்னு பார்த்து நம்ம டாங்குபேலுமே அந்த ஒரு இடத்துக்கு வந்திருப்பான். அவனுமே அந்த இடத்துல இருந்து வர நம்ம ஹீரோட எனர்ஜியை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக்ல நின்றுட்டு இருந்திருப்பான். ஆனா உள்ள அந்த லேடிலாம் நம்ம ஹீரோட பவரை பார்த்ததுக்கு அப்புறம் ஆளு மிரண்டு போய் நின்றுட்டு இருக்குது. நம்ம ஹீரோமே அந்த லேடியை பார்த்து நடந்து வர கரெக்டா நம்ம டாங்குபேலுமே உள்ள என்ட்ராகி நம்ம ஹீரோவை பார்த்து யங் மாஸ்டர் உங்களுக்கு எதுவுமே ஆகலையான்னு கேட்டிருப்பான். உடனே நம்ம ஹீரோ அவனை பார்த்து என்ன நீ ஸ்டாப் பண்ணாதா, இன்னைக்கு நான் அவளை சாவடிக்காம விட மாட்டேன்னு சொல்லியிருப்பான். இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஸ்குவாட்ல இருக்க எல்லாருக்குமே அள்ளு விட்டுருக்கும். அப்பதான் நம்ம டாங்குபேலுமே அவளை பார்த்து அவர் யாருன்னு தெரிஞ்சு கூட நீ அவர் கூட சண்டை போட்டிருக்கியான்னு கேட்டிருப்பான். அவளுமே நம்ம டாங்க பையன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இவன் யாரா இருந்தாலும் சரி இவனை பார்த்து நான் பயப்படணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோ சடனா அவளுக்கு முன்னாடி கண்ணிமிக்கிற நேரத்துல எக்கச்சக்கமான பஞ்சு அவ மேல லான்ச் பண்ணிருப்பான். அந்த ஒரு ஃபோர்ஸுக்கே அவளாம் அந்த இடத்த விட்டு ஆளு பறந்து போய் விழுந்திருப்பா. உடனே அவளுமே எந்திரிச்சு மனசுக்குள்ளாரியே எனக்கு 20 வருஷம் பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்படி இருக்கப்ப இவன் வந்ததை என்னால கொஞ்சம் கூட சென்ஸ் பண்ணவே முடியலன்னு இவளுமே யோசிச்சு பார்த்துட்டு இருந்திருப்பா. அந்த டைம்ல நம்ம ஹீரோமே அவளை பார்த்து எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கோல்டி மேலேயே நீ கையை வச்சுட்டு உன்னை நான் இந்த இடத்த விட்டு உயிரோட அனுப்பிச்சிருவேன்னு நீ நினைச்சு பார்த்திருக்கியான்னு கேட்டிருப்பான். நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவளுமே பயங்கர காண்டுல அவளோட கையில எனர்ஜியை கேதர் பண்ணி பெர்செக் டீமன் பிஸ்ட் டெக்னிக்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல எக்கச்சக்கமான பிஸ்ட் அட்டாக் பண்றா. ஆனா நம்ம ஹீரோ அவ பண்ற எல்லா அட்டாக்ல இருந்துமே அசால்ட்டா டாஜ் பண்ணி அவளுக்கு பின்னாடியுமே வந்துடுறான். நம்ம ஹீரோ பண்றதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இவ மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கா. அந்த டைம்னு பார்த்து நம்ம பையிலுமே அவளோட முதுகுல ஒரு அட்டாக் பண்ண அந்த அட்டாக்கோட இம்பாக்ட்ல அவெல்லாம் ஆளு தெரிச்சு போய் விழுவுறா. உடனே நம்ம ஹீரோமே உன்னோட பஞ்சஸ் எல்லாம் ரொம்பவே வீக்காவும் ஸ்லோவாவும் இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். நம்ம பையன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஸ்குவாட் லீடருமே பயங்கர காண்டுல நம்ம ஹீரோவை பார்த்து ஏய் குட்டி எலியே உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல அவ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட மூஞ்செல்லாம் கொடூரமா மாறி இருக்கும். அப்புறம் என்ன நம்ம ஹீரோமே அவனோட பவர்ஃபுல்லான ஃபிஸ்ட் அட்டாக்க எப்பயும் போல தரையை பார்த்து பண்றான். அந்த ஒரு அட்டாக்கு தரையெல்லாம் பொழந்துகிட்டு இவ இருக்க அந்த ஒரு இடத்த நோக்கியுமே வந்துட்டு இருந்திருக்கும். இந்த ஒரு அட்டாக் வரதை பார்த்துட்டு அவெல்லாம் அந்த இடத்த விட்டுமே ஆளு தெரிச்சு போயிருப்பா. அப்பதான் அந்த ஸ்குவாட் லீடருமே அவளோட காலில் பவரை கேதர் பண்ணி நம்ம ஹீரோவோட கல்தாமட்டிலே ஒரு அடியை போட்டிருப்பா. ஆனா நம்ம பையன் கொஞ்சம் கூட ரியாக்ஷன் கொடுக்காம சும்மா குத்துக்கலாட்டம் நின்றுட்டு இருந்திருப்பான். அந்த டைம்னு நம்ம ஹீரோமே அவளை பார்த்து உன்னோட ஸ்ட்ரென்த் அவளை தானான்னு கேட்டுட்டு அவனுமே அவ மேல ஒரு ப்ரூஸ்லி கிக்க பண்ண அந்த ஒரு அட்டாக்கோட இம்பாக்ட்ல அவளோட வாயில இருந்தெல்லாம் ரத்தத்தெல்லாம் கைக்கிட்டு ஆளு பறந்து போய் விழுந்திருப்பா. அவ கீழே விழுந்த அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ மின்னல் வேகத்துல அவ மேல எக்கச்சக்கமான பிஸ்ட் அட்டாக் பண்ணிருப்பான். இந்த ஒரு அட்டாக்ல எல்லாம் அவ கதி கலங்கி போயிருப்பா. அப்பதான் அவளோட ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாமே இவளை பார்த்து ஒரு மாதிரி பாவமா பார்த்திருப்பாங்க. இவளுமே அதை நோட் பண்ணிருப்பா. அப்பதான் இவளுமே அவளோட பாஸ்ட் லைஃபை நினைச்சு பாக்குறான். இவளுமே ஒரு விதத்துல பார்த்தா அந்த ஃபோர்த் எங்களோட ஃபேமிலி பிளட் லைனை சேர்ந்தவ தான். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக இவளோட ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே அழிச்சிருப்பாங்க. அதுல இருந்து இவ மட்டும்தான் உயிரோடையுமே தப்பிச்சிருப்பா. அதுக்கப்புறம் தான் இவளுமே இந்த டீமானிக் கல்ட்ல இருக்க பெர்செக் டீமன் ஸ்குவாட்ல சின்ன வயசா இருக்கும்போதே ஜாயின் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் தான் அவ அந்த இடத்துல பயங்கரமா ட்ரைனிங் எடுத்து எக்கச்சக்கமான பேட்டில் ஃபீல்டுலயுமே சண்டை போட்டிருப்பா. அதோட நிறைய பேரை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்குவாடுக்கு லீடராகவுமே மாறி இருப்பா. இவளுமே இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்பா தான் நம்ம ஹீரோமே கையில பவரை கேதர் பண்ணி அவளை அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருந்திருப்பான். அந்த டைம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரதை பார்த்துட்டு அந்த ஸ்குவாட்ல இருக்க எல்லாருமே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. கடைசியா நம்ம ஹீரோவும் அந்த ஒரு அட்டாக்க அவ மேலேயுமே லான்ச் பண்ணிருப்பான். ஆனா அந்த இடத்துல அவளுக்கு எதுவுமே ஆயிருந்திருக்காது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ பண்ண அந்த ஒரு அட்டாக்க அவளோட ஸ்வாடை வச்சு அவ பிளாக் பண்ணிருப்பா. இந்த ஒரு ஸ்வாடு ரொம்பவே ஃபேமஸான ஒரு 4 ஸ்வாடுல ஒண்ணு. இதோட பேரு ஒயிட் டைகர் ஸ்வாடு. இதால எவ்வளவு பெரிய அட்டாக்கா இருந்தாலும் அதை டிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அப்பதான் நம்ம ஹீரோமே இவ பண்ணதெல்லாம் பார்த்துட்டு கோபத்தோட உச்சிக்கே போயிடுறான். அவனுமே அவளை பார்த்து உன்னோட அந்த ஸ்வாடை வச்சு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு சொல்ல நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவளுமே பயங்கர கோபத்துல அவளோட அந்த ஒயிட் டைகர் ஸ்வாடை வச்சு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்லாஷ் அட்டாக்க நம்ம ஹீரோவை பார்த்து பண்றா. ஆனா நம்ம ஹீரோலாம் அந்த அட்டாக்ல இருந்து கொஞ்சம் கூட டாச் பண்ணாம சும்மா குத்துக்கலாட்டம் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கான். அந்த ஒரு அட்டாக்லாம் சும்மா தரையெல்லாம் பொழந்துக்கிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துலயுமே வந்துருது. அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோவும் அவனோட வெறும் கையை வச்சு அவ்வளவு பெரிய அட்டாக்கையே சும்மா அசால்ட்டா தடுத்துருப்பான். இதனால அந்த இடத்துல ஒரு பயங்கரமான வெளிச்சமே ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் புகையெல்லாம் போனதுக்கு அப்புறம் காட்டுறாங்க. அங்க நின்றுட்டு இருந்த நம்ம ஹீரோலாம் பார்த்துட்டு இந்த ஸ்குவாட் லீடர்லாம் ஆளு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்குது. அப்பதான் நம்ம ஹீரோவுமே அவனோட கையை பார்க்கறான். அவனோட கையில பார்த்தா அந்த ஒரு அட்டாக்கு ஒரு கோட்டையே போட்டுட்டு போயிருந்திருக்கும். நம்ம ஹீரோவுமே மனசுக்குள்ளார உண்மையிலுமே இந்த ஒரு அட்டாக்கு ரொம்பவே அற்புதமா இருக்குது. என்னோட உடம்ப நான் ஸ்டீல் வால் டெக்னிக் மூலியமா ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாத்தி வச்சிருந்தேன். அப்படி இருக்கப்பே இந்த ஒரு அட்டாக்கு என்னுடைய கைகளே தொலைச்சிட்டு போயிருக்குது. இது உண்மையிலுமே ரொம்பவே
எல்லாமே அற்புதமான ஒரு டெக்னிக் தான் இவனுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுமே அவனோட ஸ்வாடில் கையை வச்சுக்கிட்டு அந்த லேடியை பார்த்து நான் வந்து உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தரேன், நான் கேட்க போற அந்த ஒரு கேள்விக்கு நீ ஆன்சர் பண்ணிட்டேன்னா நான் வந்து உன்னை உயிரோட விடுறேன், இல்லைன்னா இதே இடத்துல உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு மிரட்டிருப்பான். இதை கேட்டுட்டு அந்த லேடியெல்லாம் பயத்திலையுமே கோவத்திலையுமே நின்றுட்டு இருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோவா அந்த லேடியை பார்த்து நீ எதுக்காக ஃபோர்த் யங்லார்டு கிட்ட இருந்து காசு வாங்கினேன்னு கேட்டிருப்பான். அதோட இந்த ஒரு எபிசோடுமே முடியுது கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் எப்பயும் போல யாராச்சும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மறக்காம உங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க, அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோலுமே அப்லோட் பண்றேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.